ஹாய் ஹலோ வீவர்ஸ். நாம சமைக்கும் உணவுகளுக்கு நறுமணம் தரக்கூடிய புதினா, கறிவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி இலைகள் பல ஆரோக்கியமான குணங்களை கொண்டிருக்கு. இந்த மூணையும் சமைக்க கூட வேணாம், அப்படியே மென்னு சாப்பிட்டாலே பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த மூணுல எதை சூஸ் பண்ணி பச்சை மென்னு சாப்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். புதினா நமக்கு புத்துணர்வு கொடுக்கும் ஒண்ணா இருக்கு. இந்த நிலையில புதினாவை தினமும் எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு எதுவுமே இல்லை. நாம குடிக்கிற டீ, சாலட், சமைக்கக்கூடிய ரெசிபிஸ்ல யூஸ் பண்ணலாம். புதினா அப்படின்னாலே அதோட மனம் தான் நம்மள பலருக்கும் ஞாபகத்துல வரும். புதினாவுல மனம் மட்டும் இல்லாம பல மாதிரியான சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. வயிறு பிரச்சனைகள்ல ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வு கொடுத்து ஜீரண பிரச்சனைகளை சால்வ் பண்ணும். இதை நம்ம வாயில போட்டு மெல்றப்போ நல்ல மனம் கொடுக்கறதுனால வாய் துர்நாற்றத்தை குறைக்குது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. சோ உடலை சேதத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கும். இதுல இருக்க அந்த மனம் மூளையை தூண்டுறதுனால நல்லா யோசிச்சு செயலாற்றும் வேலை மூளையில நடைபெறும். சமையல் யூஸ் தவிர கறிவேப்பிலை சில ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டிருக்கு. விட்டமின் ஏ, பி அண்ட் சி, கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் அயன் மாதிரி தாதுக்கள் இயற்கையாவே கறிவேப்பிலையில நிறைஞ்சிருக்கு. சோ கறிவேப்பிலை செரிமானத்துக்கு உதவுது அண்ட் கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அண்ட் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை நம்ம பாடிக்கு அளிக்குது. கறிவேப்பிலையை எப்படிப்பட்ட உணவு வகைகள்லயும் யூஸ் பண்ணலாம். ஆனா தண்ணீர்ல நல்லா அலசிட்டு அப்படியே டைரக்டா மென்னும் சாப்பிடலாம். பெரியவங்களா இருந்தா ஒரு நாளைக்கு 10 கறிவேப்பிலை இலைகள் நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி கறிவேப்பிலையை எலுமிச்சை பழச்சாரோட மிக்ஸ் பண்ணி மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணலாம். கறிவேப்பிலையில நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால குடல்ல ஒட்டிட்டு இருக்க உணவு சிறிய துண்டுகளா உடைக்க உதவுது. சோ இது செரிமானத்தை மேம்படுத்தும் அண்ட் குடல் சுத்தம் செய்ய உதவுது. அஜீரணம், குடல் வீக்கம் அண்ட் மலச்சிக்கல் மாதிரி செரிமான பிரச்சனைகளை தடுக்கவும் உதவும். கல்லீரலோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைய மென்னு முழுங்கினாலும் சரி, இல்லைன்னா வெறும் வயிற்றுல கொத்தமல்லி ஜூஸ் குடிச்சாலும் சரி, உடல்ல நடக்கிற மாற்றம் செரிமான பிரச்சனைகள்ல இருந்து ரிலீவ் கிடைக்கும். வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வாயு அண்ட் வீக்கம் மாதிரி செரிமான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும். இந்த இலைகளுக்கு இயற்கையாவே குளிர்ச்சி இருக்கிறதுனால வயிறு குளிர்ச்சி அடையும். கொத்தமல்லி இலைய மென்னு சாப்பிட்டா ஃபுட் பாய்சனை தடுக்க உதவும். கொத்தமல்லி இலையில டோட்டோசெனால் அப்படின்ற ரசாயன பொருள் இருக்கு. உணவு ஃபுட் பாய்சனுக்கு காரணமா இருக்க சால்மோனெல் அப்படின்ற கிருமியை கொன்னிடுதுன்னு அமெரிக்க ரீசர்ச்ல கண்டறிஞ்சிருக்காங்க. கொத்தமல்லியில இருக்க ஆரோக்கியமான பண்புகள் இதய நோய் அபாயத்தை குறைக்குது. இந்த ஜூஸ குடிக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சு நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் அபாயத்தையும் குறைக்க உதவும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.